ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் வந்து ஃபுல்லாகவே கிராமர் பற்றி எழுதுகிற மாதிரி தான் வரும். ரைட்டிங் ஸ்கில்ஸு, அப்புறம் எசென்ஷியல் கிராமர் அண்ட் வெக்காபுலரி, அதில் வந்து பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டர் ஸ்பீச், இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம இங்கிலீஷ் கிராமரில் படித்தது தான். அதை வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து ரைட்டிங் ஸ்கில்லாம் இன்வால்வ் பண்ணுறது அதை பற்றி எழுதுறது தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் விசஸ் ஜென்ரல் ரைட்டிங் வந்து என்னென்னு பார்த்துன்னு போயிடுங்க. பேராகிராஃப் ரைட்டிங்கை வந்து 2 மார்க் ரேஞ்சுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் டூவில் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிளகரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் இன் ஸ்டீம் ஃபீல்டு. ஸ்டீம் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதை பற்றி எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதில் எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுறது, அதான். பர்பஸ் அண்ட் இன்டென்ட் ஆடியன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசிஸ் 2 மார்க்கு பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் த்ரீயில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்ட் 1. ஆக்சுவலி 2 பார்ட் வரும். யூனிட் 3ல் ஒரு பார்ட் வரும், யூனிட் 4ல் ஒரு பார்ட் வரும். பாதி பார்ட் வந்து யூனிட் 3ல் வந்துடுது. ஃப்ரேமிங் ஏ டைட்டில், அதாவது எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம் டைட்டில், அதை பற்றி எழுதுறது. கண்டென்ட் எப்படி கொடுக்கலாம், அக்னாலஜ்மெண்ட்டு செக்ஷனை பற்றி எழுதுறது. ஃபண்டிங் டீட்டெயில்ஸு, அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்லாம் பற்றி எப்படி எழுதுறது. அப்ஸ்ட்ராக்ட்னா இப்போ 150 to 300 வேர்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி நீங்களே எழுதுறது, அதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், நீட் ஆஃப் ஸ்டடி, ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். மீதிலாம் ஒரு 2 மார்க் ரேஞ்சுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4ல் நெக்ஸ்ட் பார்ட்டு. இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லிட்ரேச்சர் ரிவ்யூனா ஏற்கனவே இருந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோன்னா அந்த ரிவ்யூவை வந்து இதில் கொடுத்துருக்கணும். ரிசர்ச் டிசைன்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அண்ட் டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டேட்டா அனலைசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் ஃபைண்டிங் வந்து பார்த்துக்கோங்க. 2 மார்க்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பிபிலியோகிராஃபிக் கூட படிச்சுக்கோங்க, 2 மார்க்கில் கேட்கலாம். கன்க்ளூஷன் செக்ஷன்லாம் கேட்பாங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4ல் வந்து ப்ரூஃப் ரீடிங் ரிப்போர்ட், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து அவாய்டிங் ஏ டிபிக்கல் எரர்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றத பற்றி இருக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிபிலியோகிராஃபின் ரெக்வயர்டு ஃபார்மேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ப்ரெசென்டிங் ரிப்போர்ட் ஓரலி, அதாவது வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஓரலாக, அந்த டெக்னிக்ஸ் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் பற்றி எழுதுறது தான் இது. ஸ்பேஸிங் 2 மார்க்கில் கேட்பாங்க, மீதி இருக்கிறதுலாம் எதுக்கோ படிச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.